தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல திங்கட்கிழமைக்கு பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களை பார்ப்போம். அதோட சேர்த்து சந்தையில நல்ல வாய்ப்பு உள்ள பல புரோக்கரேஜ் கம்பெனிகள் பரிந்துரை செய்துள்ள பங்குகளை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து ஹூண்டாய் மோட்டாரு, ராம்கோ சிமெண்ட், என்டிபிசி, பவர் கிரிட், கச்சுவியல், கிருஷ்ணா யூனியன், அடானி பவர், என்எல்சி இந்தியா, கேஎஸ்பி லிமிடெட், கிண்டால்கோ, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த கம்பெனிகள் எல்லாமே அடுத்த 6ல இருந்து ஒரு வருடத்துக்குள்ள 10% முடிய உயரும் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான புரோக்கரேஜ் கம்பெனிகள் பரிந்துரை செய்திருக்காங்க. இப்ப அந்த வகையில நம்ம டெக்னிக்கலா நம்ம என்னங்கிறத பார்ப்போம். கூண்டாய் மோட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம்ல அதை கீழே திரும்புது. வேலையும் ஒன்றும் அந்த அளவுக்கு பில்டப் ஆகலாம். லைட்டா மைல்டா கீழே வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் போகலாம். மூவிங் ஆவரேஜ் 50க்கு கீழே தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். திரும்பவும் கீழே வந்துட்டு போகலாம். டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா டே டைம் ஃப்ரேம்ல மூவிங் ஆவரேஜுக்கு மேல 50 மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கு. 200 மூவிங் ஆவரேஜ் கிட்ட ரெசிஸ்டன்ஸா வச்சுக்கிட்டு கூட நம்ம ஒரு சிங்குக்கு ட்ரேட் பண்ணலாம். அது ஒரு வருஷத்துக்கு கால் பண்ணி இருக்கிறதுனால வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்குள்ள செனரியால அந்த ஸ்டாக் வந்துச்சுன்னா நீங்க பார்த்துக்கோங்க. நான் புரோக்கரேஜ்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிளைண்டா மட்டும் எந்த ஸ்டாக்குமே வாங்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு செட்டப் வச்சுட்டு பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூவிங் ஆவரேஜ் பார்ப்பேன். முன்னாடி நான் இந்த ஃபுல்லியட் எஸ்எம்சின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர், அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. அதாவது கடந்த ஒரு 7-8 வருஷமா அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணேன். இப்போ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணல. ஏன்னா இப்போ எனக்கு இந்த இண்டிகேட்டரோட இது முடிஞ்சு போச்சு, பீரியட் முடிஞ்சு போச்சு. இதை விட அட்வான்ஸா இந்த இண்டிகேட்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ அதை தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இந்த ஃபுல்லியட் எஸ்எம்சியை நான் பயன்படுத்துறது இல்லை. அதை எப்பயாவது பயன்படுத்துவேன், அடிக்கடி நான் பயன்படுத்துறது கிடையாது. ஆனா அதை இண்டிகேட்டர் ரொம்ப காலம் பயன்படுத்தினேன். ஓகே, இந்த இண்டிகேட்டர் நல்லா அருமையா இருக்கு. இந்த இண்டிகேட்டர் நேம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முடிஞ்சா சொல்லுறேன். நான் ஓனா நான் ரெடி பண்றது சாட் ஜிபிடி மூலமா. ஓகே, அப்புறம் என்டிபிசி கிளீன்ல என்டிபிசி லிமிடெட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்குக்கு நேரத்தையே நம்ம பார்த்தோம். நல்ல ஒரு ஆர்டர் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். என்டிபிசி கீழே இருந்து திரும்புது. நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குங்க இந்த ஸ்டாக்கு. 200 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டு மேல கிராஸ் ஆகுது. இது திரும்பவும் இந்த சப்போர்ட்டை உடைச்சிருக்கு. முன்னாடி உள்ள சிங்கை உடைச்சிருக்கு. 50 மூவிங் ஆவரேஜ் முடிய போகலாம். இந்த ஸ்டாக்கை உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வீக்லி டைம் ஃப்ரேம் நல்ல ஒரு கேமரா கேண்டில் நல்லா பையிங் கேண்டில் போட்டுருக்கு. இந்த கேண்டிலுடைய இந்த கேண்டிலுடைய 50% கிட்ட கிராஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டாக்கா வாங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு 4-5 கேண்டில் சிவப்பு கலர் பேகிஸ் கேண்டில் போட்டு அதுக்கப்புறம் பையிங் கேண்டில் வந்துச்சுன்னா அந்த கேண்டிலுடைய 50% நீங்க எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த சிங்கிள் லோல இது முடிய வச்சு இதுல 50% மேல எப்ப ஸ்டாக்கு போதோ அப்ப கூட நீங்க பை பண்ண முயற்சிக்க பண்ணலாம். அப்புறம் கிண்டிஸ்தான் யூனியன் கொடுத்துருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வீக்லியில பை இருக்கு. இப்பதான் 50 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ற மாதிரி இருக்கு. பார்ப்போம். அந்த ஸ்டாக்கையும் நீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி வந்துச்சு அப்படின்னா நீங்க பார்த்துக்கோங்க. கேஎஸ்பி லிமிடெட் இது லாங் டேர்முக்கு நம்ம வச்சிருக்க வேண்டிய பங்கு. இந்த பங்கு கேஎஸ்பி லிமிடெட் அவர் brokerage ஃபார்மும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டில இருக்கு. கிளீன் கேபிடேஜன் இந்த மாதிரி பல செக்டார்ல இருக்கு இந்த கம்பெனி. அதனால இந்த கம்பெனியை நீங்க உங்க போர்ட்போலியோ இருக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் 200 மூவிங் ஆவரேஜ் 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த நம்ம சொன்ன என்டிபிசி சொன்னோம்ல, இந்த கேண்டில் பாருங்க, இதோடைய 50% கிட்ட மேல கிராஸ் ஆகுது. இந்த நேரத்துல இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்.
50 கிராஸ் பண்ணியாச்சு. இந்த லெவல் இந்த ரேஞ்சுக்குள்ள வரும்போது நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து ஓப்பன் க்ளோஸ் படி பார்த்தீங்க அப்படின்னு கரெக்டாக 50% வந்துடும். இந்த லெவலுக்கு மேலே இது பண்ணும்போது இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ராம்கோ சிமெண்ட் வந்து ஒரு இதுவுமே இந்த 50%க்கு மேலே வரட்டுங்க. எப்பயுமே வீக்லி டைம் பிடியமில்ல. நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு ஸ்விங் லோல வந்து ஸ்விங்கு கைக்கு போடுது. எப்போ இந்த 50% கிராஸ் பண்ணதோ அப்போ வந்து நம்ம வந்து பையிங்க்கு அப்ரோச் பண்ண பாருங்க. அது முடிய வந்து வெயிட் பண்ணுங்க. டேலையுமே இன்னும் திரும்ப லோயர் தான் வச்சுக்கிட்டு இருக்கு. திரும்பல இந்த கையை வந்து கட் பண்ணட்டும், 50% கட் பண்ணட்டும். கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மாடிகோ லிமிடெடுக்கு இது வந்து நல்லா இருக்கு. கீழே 700 50 மூவிங் வச்சு ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு 700 ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸ் போகலாம். ஆனா இந்த ஸ்டாக்ஸுக்கு ஒரு நியூஸ் வந்து இல்லைங்க. அது என்ன நியூஸ் அப்படின்னா கவர்மெண்ட்ல கடைசியை பார்ப்போம். இப்ப வந்து brokerage ஃபார்ம் கொடுத்த ஸ்டாக்கா டெக்னிக்கலா பார்த்தோம். எல்லாமே வந்து கீழே பாட்டத்துல தான் இருக்கு. இந்த லெவல்ல வாங்குறது உங்களுடைய உங்களுக்குன்னு நீங்க என்ன வச்சுருக்கீங்களோ அதைப்படி நீங்க ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி படி பண்ணுங்க. இல்ல சார் நான் மார்க்கெட்டுக்கு புதுசு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்லை அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் 50 மூவிங் ஆவரேஜும் 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேல பிரைஸ் வந்து க்ளோஸ் கொடுத்து விடணும். க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது அந்த நேரத்துல ஆர்எஸ்ஐயும் வந்து 50க்கு 55க்கு மேல இருக்கணும். 50ல இருந்து 55க்கு மேல இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். மற்றபடி தெரிஞ்சவங்க பிரைஸ் ஆக்ஷனா ஏதோ நீங்க பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே புரோக்கரேஜ் பகிர்ந்தது. நீங்க எல்லாமே உங்களுக்குன்னு செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு நீங்க முதலீடு பண்ணுங்க. அப்புறம் வந்து மகாராஷ்டிரா ஸ்கூட்டர் வந்து டிவிடன் அறிவிச்சிருக்காங்க. 60 ரூபா வந்து டிவிடன் அறிவிச்சிருக்காங்க. எக்ஸ்டேட் வந்து ஜூன் 30ஆம் தேதி. இந்த தேதிக்கு முன்பு வைத்திருப்பவர்களுக்கு இந்த ஸ்டாக்குக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து பாரத் போர்ட்ஸுக்கு வந்து இது முக்கியமான கம்பெனி. இந்த கம்பெனியை விடாதீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வெள்ளிக்கிழமை வீடியோ போட்டிருந்தோம். பாரத் போர்ட்ஸுக்கு வந்து இந்த பீரங்கி சம்பந்தமா ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொன்னா இது வந்து குரூப் வந்து கல்யாணி குரூப்புங்க. நான் கல்யாணி குரூப்ல தான் அதிகமான இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த மேனேஜ்மெண்ட் நல்ல அருமையான மேனேஜ்மெண்ட். இதை வந்து நம்ம 1480 இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்திய கடற்படைக்கு கேஸ் கடற்படை ஜெனரேட்டர் விநியோகிக்க புதிய ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. 425 கோடி இல்லாத. சனிக்கிழமை வேற இந்த பீரங்கிக்கு வேற ஆர்டர் பண்ணிருக்கு. அதுக்கும் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. லாங் டேர்ம்ல கேஎஸ்பி லிமிடெட் மாதிரி பாரத் போஜையை நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லியிருந்த லோவில் இருந்து திரும்பும் போது இந்த 50% கட் பண்ணும்போது வாங்க சொல்லி இந்த லெவலில் பேசியிருந்தோம். ஏற்கனவே போட்டு வச்சிருந்த ஸ்டாக் இது. நான் இந்த ஸ்டாக் வச்சிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்டாக்கை 10 ஸ்டாக்கை வாங்கினேன். அதுக்கப்புறம் குவான்டிட்டியை கூட்டி நான் வந்து இப்போ வந்து ஒரு 68 ஸ்டாக்ஸ் நம்ம வச்சிருக்கேன். ஆனால் ஆவரேஜ் வந்து 1600 700 வரும். ஓகே, இந்த ஸ்டாக்ஸ் இப்போ இந்த லெவலில் வந்து ஆல் டைம் கையை கட் பண்ணியிருக்கு. நீங்கள் உங்கள் அட்வைஸர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்க. லாங் டைமுக்கு மூவிங் ஆவரேஜ் 50 100 எல்லாத்துக்கும் மேலே தான் இருக்கு. அதனால நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த அளவு. ஒரு அம்பர் என்டர்பிரைசஸுக்கு வந்து ஓப்போ நிறுவனத்திலிருந்து ஸ்மார்ட் போன் கம்பெனி இருக்கலாம். அவங்ககிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது மூவிங் ஆவரேஜ் வரட்டும் பார்ப்போம். நெட் ஸ்லோ.
ஓப்போ நிறுவனத்துல இருந்து ஸ்மார்ட் போனை தயாரிப்பதற்கான உற்பத்தி ஒப்பந்தம் பெற்றிருங்க. இஎம்எஸ் எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் செக்டர் ஆல்ரெடி பாசிட்டிவ்ல இருக்கு. இந்த ஸ்டாக் ஆல்ரெடி ஏறிச்சு. இதையும் நீங்க இந்த ஸ்டாக்ஸை நீங்க பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. அப்புறம் இந்த பிஎஸ்சி என்எஸ்சி லிமிடெடோடைய கிளியரிங் கவுஸ் சொல்லி இதை பத்தி வீடியோ நம்ம வந்து ஆரம்ப கட்டத்துல வரவங்க இந்த ஃபண்ட் ஹவுஸ்ல வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம்னா புரோக்கரேஜ் உடைய இது என்ன, அவங்களுடைய ரூல் என்ன, என்எஸ்சியுடைய ரூல் என்ன, செபியுடைய ரூல் என்ன அப்படிங்கிறது தனியா வீடியோ போட்டுருந்தோம். அந்த வகையில வந்து பிஎஸ்சி உடைய கிளியரிங் ஹவுஸ் ஆன ஐசிசிஎல் இந்த நிறுவனம் வந்து தனது பேரை வந்து பிஎஸ்சி கிளியரிங் லிமிடெட் அப்படின்னு சொல்லி மாறுது. அதாவது இந்தியன் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு பேர் இருந்துச்சு, வாய்க்குள்ள நுழையாம இருந்துச்சு. இப்ப ஷார்ட்டா வந்து பிஎஸ்சி கிளியரிங் லிமிடெட் மாத்திக்கிட்டு இருக்கு. என்எஸ்சிக்குன்னு ஒரு கிளியரிங் லிமிடெட் இருக்கு. அதை பத்தி வீடியோ போட்டுருக்கோம். அந்த நேம் பேர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அது வந்து என்எஸ்சிசிஎல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நானே சொல்லியிருக்கேன், நேஷனல் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை பத்தி வீடியோ நம்ம போட்டுருப்போம். ஆரம்ப கட்டத்துல வரவங்க எப்படி ஃபண்ட் ஹவுஸ் ஒர்க் பண்ணுது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பத்தி வீடியோ போட்டுருப்போம், பார்த்தா தெரியும். ஓகே, அப்புறம் வந்து பாரத் போச்சு பார்த்தாச்சு. மகாராஷ்டிரா ஸ்கூட்டர் அதை பார்த்துட்டோம். பஜாஜ் பினான்ஸ் நிறுவனத்துக்கு ஜேபி மோர்கன் வந்து ஒரு நம்பகமான நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல. நல்லா இருக்கு. ஆனா இந்த கம்பெனி வந்து ஒரு ஆல்ரெடி வந்து ஏபி இந்த ஏஐ துணையோட பல பேர்த்துக்கு கஸ்டமருக்கு வந்து லோன் கொடுத்துருக்குங்க. இந்த கம்பெனியை நீங்க வந்து மதிப்பிட அதிகரிச்சிருக்காங்க. அதனால பஜாஜ் பினான்ஸ் ஸ்டாக்கையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே போல வந்து பாகத்துக்கு வச்சு பிஏஎல் கட்சிகள் பார்த்தாச்சு. டிஃபென்ஸ் செக்டார் வரும் காலங்களில் சிறப்பான வளர்ச்சியை எதிர்பார்க்கப்படுகிறது. அதுல கட்சியல் நிறுவனம் நல்ல பயன்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விமானப்படை மற்றும் இராணுவத்துறை இணைந்து புதிய ட்ரோன் தயாரிக்கும் திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது கட்சியல். அதோட சேர்த்து ஜீல்னு ஒரு கம்பெனி இருக்கு, அந்த ஜென்டெக் சொல்றோம், அந்த கம்பெனியை நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. ஐடியா போச்சையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்ப கவர்மெண்ட் வந்து மத்திய சர்க்கார் வந்து ஒரு 16 மருந்து கம்பெனிகளுக்கு வந்து தடை வச்சிருக்காங்க. மணிக்கண்டுகொள்ள வந்த செய்தி அது. பார்மா செக்டருக்கு இந்தியா முழுவதும் ஒரு 16 பிக்சர் டோஸ் எஃப்டிசின்னு சொல்லுவாங்க, பிக்சர் டோஸ் காம்பினேஷன் சொல்லுவாங்க, அந்த மருந்துகளுக்கு தடை செய்துள்ளது. அறிவியல் ரீதியாக மறுஆய்வுக்கு பிறகு இந்த மருந்துகள் மருத்துவ ரீதியாக பயன் அளிக்காது என்று பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்று கண்டறியப்பட்டதால் உடனடியாக இந்த மத்திய சர்க்காரானது தடை பண்ணி இருக்காங்க. பங்கு சந்தையில இந்த நியூஸ்னால மருந்து உற்பத்தி நிறுவனமான சிப்லா, லூபின், சன்ஃபார்மா, டாக்டர் ஹெர்டீஸ், லேபார்டீஸ், டோரன் ஃபார்மா போன்ற இந்திய நிறுவனங்களுக்கு சின்ன பாதிப்பு வரலாம், செலாப் வரலாம் திங்கக்கிழமை நாளைக்கு. அதோடைய சப்போர்ட் நிலைகளை ஆராய்ஞ்சு நீங்க பார்த்து கவனமா பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த மாரிகோ லிமிடெடுக்கு எஃப்எஸ்ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்எம்ஜி உடைய செக்டாருடைய தகவல். இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, எஃப்எம்ஜி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. தயாரிப்புகளை மாலிகோ லிமிடெட் தயாரிக்கிற தயாரிப்புல தவறான தகவல்களை தனது அந்த பேப்பர் பேக்கேஜில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மிஸ்லீடிங் கிளைம்ஸ் மற்றும் லேபிளிங் விதிகளை மீறியது போன்ற காரணங்களுக்காக இந்த இது பண்ணி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது வந்து பங்குச்சந்தையில பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாலிகோ பிஸ்கட்ல வாங்கி பார்த்தீங்க, மேரிகோல்டு பிஸ்கட்ல வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை பாருங்க. அதனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே திங்கக்கிழமை கொஞ்சம் எஃப்எம்ஜி நிறுவனங்களிடையே ஓரளவுக்கு சிறப்பான, ஆனா வந்து மாலிகோ வந்து எஃப்எம்ஜி லிமிடெட்ல இந்த கம்பெனி வந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டு வருது. இப்பதான் நம்ம பார்த்தோம் அது எஃப்எம்ஜி செக்டார்ல 700 ரூபாய ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு, சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு
இந்த ஸ்டாக்ஸை வந்து கவனமா பார்த்துக்கோங்க. நியூஸ் வந்திருக்கு, அதனால நீங்க பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணி. அதே நேரத்துல 800 இருந்து ஒரு 270 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது வந்து பங்குச்சந்தையில ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் முதலீட்டு சந்தையில. ஆஹ் அதனால மற்றபடி லாங் டேர்முக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. முதலீட்டாளர்கள் சந்தையில வந்து ஜியோ பொலிட்டிக்கல் காரணங்களை கவனித்து செயல்படுங்க. வந்து அன்னைக்கு தான் நாங்க இந்த கார்மோஸ் அணையை வந்து நீர் கால்வாயை வந்து திறந்து விட்டோம், 6 மாசத்துக்கு டேக்ஸ் எல்லாம் வாங்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்ப திருப்பி வந்து இஸ்ரேல் தாக்குதல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மூட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டு நீங்க ட்ரேடு பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மருந்து கம்பெனிகளை எல்லாத்துக்குமே கொஞ்சம் சப்போர்ட் லெவலை வச்சுக்கிட்டு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப நிப்டியுடைய லெவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹூண்டாய் பார்த்தாச்சு, ராம்கோ, என்டிபிசி, கட்சிவேல் பார்த்தாச்சு, அடானி பவர், என்எல்சி இந்தியா வேண்டாம், கேஎஸ்பி கிட்ட வாட்ச் லிஸ்ட்டை வச்சுக்கோங்க, பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்துக்கோங்க, கிண்டால்கோ, இது எல்லாமே ஓரளவுக்கு இருக்கு, பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஓகே, நிப்டியோடைய ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 23,700 கீழே வரக்கூடாதுங்க. வந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே அந்த ரேஞ்சுக்குள்ள கீழே வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே நேரத்துல மேல வந்து பக்கத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. ரொம்ப நியர்பை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ நியர்பை ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால நிப்டியில வந்து கவனமா பார்த்துக்கிட்டு நீங்க இது பண்ணுங்க. ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸை மட்டும் நீங்க உங்களுக்குன்னு உள்ள ஸ்டாக்ஸை வச்சுக்கிட்டு வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்ஸ் எப்போ வாய்ப்பு வருதோ அந்த ஸ்டாக்ஸை பார்த்துக்கிட்டு இது எல்லாமே வந்து ஒரு தகவலுக்காக மட்டுமே. புரோக்கரேஜ் கொடுத்த நிறுவனங்களை பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. நியூஸ் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்த மணிக்கொண்டோல வந்த நியூஸை பற்றி பார்த்தாச்சு. ராயல்கோ லிமிடெடை பற்றி பார்த்தாச்சு. இதுதான் நாளை சந்தைக்கான தகவல் தான். நிப்டி வந்து நியூஸ் பேஸ்டா இருக்கிறதுனால வீக்கிலியில ஃபின்னிங் டாப் போட்டுக்கு எங்கிட்ட வேணா நடக்கலாம். அதனால சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. 24,500 மேல போகணும், 600 மேல போகணும். வாழ்க வளத்துடன்.